Right, okay. Okay, guys, good evening. ஓகே காய்ஸ், நான் கதைக்கிறது கிளியர் எல்லாருக்கும். யாராச்சும் ஒரு மெசேஜ் போடுங்க. chat பாக்ஸ் Yes, ஓப்பன்ல clear. இருக்குது. ரைட், ஓகே. ஓகே ரைட் காய்ஸ், கிவ் மீ 2 minutes. ரைட், ஓகே காய்ஸ், க்ளோரி பிப் அகாடமி மூலமா இலங்கையில் முதல் முறையாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கோர்சஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முதல்ல இலங்கையில் சிங்கள மீடியம் கோர்ஸ் ப்ரோக்ராம் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நடந்து கொண்டு இருந்தது. இப்போது இலங்கையில் முதல் தடவையாக தமிழ் மீடியம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகே கைஸ், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கிளியரான்னு சொல்லுங்க பார்க்க. chat பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, எல்லாருக்கும் chat பாக்ஸில் கதைக்கலாம். நான் கதைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக கேட்குதா இல்லாட்டி பக் ஆகுதா? Clear, Mr. Asgar. ரைட், ஓகே. அப்போ கைஸ், நாங்கள் இப்போதைக்கு எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோரி பிப் அகாடமியோட நார்மலாக 2 இயர்ஸாக நான் வந்து இந்த க்ளோரி பிப் அகாடமியோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரைட், இதுக்கு முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கிறீங்களா? chat பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, கதைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேட்குற கேள்விக்கு பதில் தந்தீங்கன்னா தான் எனக்கு இந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதனால ப்ளீஸ் chat பாக்ஸ் ஒன்ல இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குன்னா chat பாக்ஸில் போடலாம். அண்ட் ஆஃப்டர் செஷன்ஸ், ஓகே, இந்த செஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகின பிறகு நாங்கள் உங்களே அன்மியூட் பண்ணுவோம். ஓகே ரைட், இதுக்கு முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? எஸ் ஓ நோ? நோ, ரைட், ஓகே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 21 ஸ்டூடெண்ட்ஸ், சாரி 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ப்ளீஸ் நான் கேட்குற கேள்விக்கு 1 by 1 ஆன்சர் தந்தீங்கன்னா தான் எங்களுக்கு இந்த கிளாஸ் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு போகலாம். அதனால இதுக்கு முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி தெரியுமா, இல்லாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ட்ரேடிங் பண்ணி ஃபெயிலியர் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் நான் கேட்குறேன். ட்ரேட் பண்ணி ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா இல்லாட்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் chat பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். ரைட், ஹேவ் சம் பேசிக் நாலேஜ், ஓகே. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 18 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறீங்க. ரைட், ஓகே. அப்போ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருப்பீங்க? புது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ட்ரேடிங்ன்ற விஷயம் தெரியும். ஓகே, ட்ரேடிங்ன்ற விஷயம் தெரியும், ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட் ஸ்டெப் பை ஸ்டெப், ஓகே, அந்த கான்செப்ட் தெரியாமல்
ஓகே, ட்ரேடிங் என்ற கான்செப்ட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள இயலும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் எடுத்தோம்டா, இல்லாட்டி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது நாங்கள் எடுத்தோம் என்றால், நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் A to Z இல்லாட்டி பேசிக் டு அட்வான்ஸ் செஷன் நீங்கள் கற்றுக்கொண்டா தான் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு பாத் ஒன்றில் போகலாம். ஆனால் அப்போ இந்த கோர்ஸ் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா guys, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்ற கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் உங்களுக்கு இதில் தருவோம். அப்படி என்றால் இதுக்கு முதல்ல நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கோர்ஸஸ் செய்ய அவசியம் இல்லை, இல்லாட்டி செஞ்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் அவங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்டேட் ஒன்று எடுத்துக்கோவலாம். ஓகே ரைட், இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும் guys என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த விஷயம், நாங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஏலும். ஓகே ரைட், ஓகே, அப்போ நாங்கள் guys செஷனுக்கு போகலாமா? ஐ யூ ரெடி? ரைட், ஓகே. இங்கே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. 70 ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஐ யூ ரெடி guys? ஓகே ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன, வாட் இஸ் ஃபொரெக்ஸ்? ரைட், ஓகே. ஃபொரெக்ஸ் என்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கும், வேர்ல்ட் வைடில் எடுத்தோம்டா, எப்படி வேர்ல்ட் வைடில் எடுத்தோம்டா இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் உண்டு. எப்படி இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஃபொரெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறது, ஓகே, ஃபொரெக்ஸில் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலர் மூலமாக. ரைட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டாலர் எடுத்தோம் வேண்டாம், இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்றது என்ன அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ரைட், ஓகே, அப்போ நாங்கள் ஃபொரெக்ஸ் எடுத்தோம்டா நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிள்ஸோட டீச் பண்ண விரும்புகிறேன். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையில் எடுத்தோம்டா, எப்படி இலங்கையில் எடுத்தோம்டா நார்மலி இந்த டொலர் என்ற கான்செப்ட் வந்து எப்படி இந்த டொலர் என்ற கான்செப்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு போகுதுண்ணா. இப்போ நார்மலி நாங்கள் இப்படி எடுப்போமே, 180 ரூபாய்க்கு இருந்த டொலர், எப்படி 180 ரூபாய்க்கு இருந்த டொலர் வந்து இப்போ எவ்வளவுக்கு போகுது, 300 ரூபாய்க்கு போகுதுண்ணா. எப்படி இப்போ வந்து 300 ரூபாய்க்கு போகுது. அப்போ இந்த டொலர் வந்து போகிறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வைடில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த கரன்சிஸ்ட ப்ரைஸஸ் வந்து ப்ரெடிக்ட் ஆகுறது. எப்படி இந்த கரன்சிஸ்ட ப்ரைஸ் எப்படி ப்ரெடிக்ட் ஆகுறது, வேர்ல்ட் வைடில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து. ஓகேயா, அப்போ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் தான் guys உலகத்திலே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், வேர்ல்ட் வைடில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் தான் வந்து இந்த ஃபொரெக்ஸ் என்றது. ஓகேயா, நார்மலாக உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்ற கான்செப்டில் ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். எப்படி இப்போ நாங்கள் டீச் பண்ணுற கான்செப்டை வச்சு உங்களுக்கு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்றுக்கு உங்களுக்கு இதில் போகலாம். இப்போ நார்மலி நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நார்மல் நாங்கள் எடுத்தோம்னா இந்த பிளாட்ஃபார்மில், இந்த ஃபொரெக்ஸ் என்ற பிளாட்ஃபார்மில் கைஸ் உங்களுக்கு தனித்தனியாக எப்படி தனித்தனியாக ட்ரேடர்ஸ் உருவாக்க எங்களுக்கு ஏலும். அப்படின்னா இந்த ஃபொரெக்ஸ் என்ற கான்செப்டில் நீங்கள் யார்கிட்ட கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையில்ல, உங்களுக்கு ஒழுக்கமான ஒரு புரோக்கர் ஒன்று இருந்தாங்கண்டா உங்களுக்கு இது ஈஸியாக செஞ்சுக்கிட்டு போகலாம். ஓகேயா, இப்போ ஃபொரெக்ஸ்ன்றது ஃபொரெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எப்படி ஃபொரெக்ஸ்ன்றது என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் நாங்கள் ஷோர்ட்டாக ஃபொரெக்ஸ்ன்றது. இப்போ நார்மலி ஃபொரெக்ஸ்ன்றது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து கரன்சிஸோட தான் நாங்கள் இதில் ஒர்க் பண்ணுறது. ஓகேயா, இப்போ நார்மலி இலங்கையில் எடுத்தோம்னா ஒரு டொலரோட விலை எவ்வளவு இருந்துச்சு, 180 ரூபாய். எப்படி 180 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ எவ்வளவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு போகுது. அப்போ இந்த கேப்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று காணலாம். ஏன்னா 100 ரூபாய்க்குள்ள டிஃபரன்ஸ் ஒன்று காணலாம். அப்போ இந்த கான்செப்ட் நாங்கள் எடுத்தோம்டா, நார்மலி நாங்கள் இப்போ எடுத்தோம்டா, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு பென் ஒன்று பை பண்ணுறீங்க, எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க. இப்போ இது நீங்கள் ஒரு சொல்லுவோம், இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல 10 ரூபாய்க்கு ஒரு
பென் ஒன்று பை பண்றீங்க. அதே பெண்ணை ஒரு 1 மந்த்ல பார்த்தோம்னா ஒரு 20 ரூபாய் போகுது. அப்போ உங்களோட இன்னைக்கு இன்கம் எவ்வளவு கைஸ்? 10 ரூபாய். ஏன்னா எப்படி உங்களோட இன்கம் 10 ரூபாய் ஆயிடுச்சு? நீங்க எடுத்தது 10 ரூபாய். ஓகே, இப்போ மார்க்கெட்ல போற விலை எவ்வளவு? 20 ரூபாய். அப்போ அங்க நீங்க உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு? அங்க நீங்க உங்களுக்கு மொத்தம் 10 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் என்ற கான்செப்ட்லயும் பை அண்ட் செல், ஓகே, பை அண்ட் செல் என்ற கான்செப்டை செய்யலாம். ஓகே, அது எப்படி என்ற விஷயத்தை நாங்க இன்னும் முன்னுக்கு பார்க்கலாம். ரைட், அது மட்டும் இல்ல காய்ஸ், இந்த ஃபொரெக்ஸ்ல எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் உண்டு எங்களுக்கு இதுல எடுக்கலாம். எப்படி எங்களுக்கு இதுல ஒரு பெரிய ப்ராஃபிட் என்று எடுக்கலாம். ஏன் நான் இது வந்து தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் என்றா, ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன், எப்படி 6.5 ட்ரில்லியன் இதுல பை அண்ட் செல் ஆகும். எப்படி இந்த ஃபாரெக்ஸ் என்ற மார்க்கெட்ல 6.5 ட்ரில்லியன் இதுல கரன்சிஸ் பை அண்ட் செல் ஆகுது. அதனால தான் நாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் என்றது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா it is the largest liquid market in the world daily with more than $6.5 trillion day. Right, ஏன் நாங்க இது பெரிய மார்க்கெட்ன்றது ஃபாரெக்ஸ்ன்றது ஏன் இது நாங்க பெரிய மார்க்கெட்ன்றது? பிகாஸ் இதுல டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன்ஸ் நடக்குது. உங்களுக்கு 6.5 ட்ரில்லியன்ன்றது எவ்வளவு பெருசுன்னு காட்டுறேன். ஓகே, அதுக்கு முதல்ல இது ஏன் இது லிக்விடேட் மார்க்கெட்ன்றது? ஏண்டா இதுல வந்து 6.5 ட்ரில்லியன் ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு நடக்குது. ஓகேயா, அப்ப இந்த மார்க்கெட்டுக்கு நாங்க சரியா ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கணும்டா கைஸ், எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை பத்தி விவரமா, ஓகே, டீடைல்ஸ் எங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு இதை பத்தி தெரியாட்டி, மார்க்கெட்ன்றது எப்படின்னு தெரியாட்டி, இது எங்களுக்கு ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏண்டா இது வந்து ஒரு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்குள்ள 6.5 ட்ரில்லியன் ருப்பி வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுண்டா, அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்கும். ஏன்னா அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இந்த 6.5 ட்ரில்லியனுக்குள்ள எவ்வளோ ட்ரேட்ஸ் நடக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது என்ற கான்செப்ட் உங்களுக்கு இதுல உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. அடுத்தது இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து கைஸ் வீக்குக்கு 5 டேஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அது என்ன காரணத்தினாலன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வீக்ல 5 டேஸ் தான் இந்த மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகிறது. ஓகே, சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது. மண்டே டு ஃப்ரைடே வரத்தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ஒர்க் ஆகும். அப்ப நீங்க தெரிஞ்சிருக்க வேணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபொரெக்ஸ் என்றது வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். அண்ட் அடுத்தது இதுதான் வேர்ல்ட்ல இருக்கிற லார்ஜஸ்ட் மார்க்கெட். எப்படி ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பை செல் ஆகிற ஒரு மார்க்கெட் தான் எங்களுக்கு இது. ஓகேயா, அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து பர் வீக் 5 டேஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த விஷயம் நான் உங்களுக்கு ஏன் டீச் பண்றேன்னா, இந்த விஷயங்கள் தெரியாட்டி உங்களுக்கு ஃபொரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நாங்க பேசிக் டு அட்வான்ஸ் போறது. உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுங்க, உங்கள்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது 10 ரூபாய்க்கு. அந்த பென்சிலை நீங்க ஒரு கிழமை வச்சுக்கிட்டு இருந்து 20 ரூபாய்க்கு விற்பனை செய்தீங்கன்னா, அப்ப அங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்குது? அங்க நீங்க உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் இருக்குது. அப்ப எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஷார்ட் டைம்ல, ஓகே, எங்களுக்கு எப்படி ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்றுக்கு எங்களுக்கு இதுல ஃபேஸ் பண்றதுக்கு ஏழும். ஓகே, ரைட். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சா கைஸ் எல்லாருக்கும்? எஸ் ஓ நோ? எல்லாருக்கும் புரிஞ்சா? ரைட், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்க, எல்லாருக்கும் புரிஞ்சாண்டு சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. புரிஞ்சேன்டா எஸ், இல்லைண்டா இல்லை. ஐ கிளியர்? ரைட், ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ்ன்றது இப்போ என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதுல ஒரு நாளைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் எப்போ ஒர்க் ஆகுறது, ஓகே, வீக்ல எத்தனை நாள் ஒர்க் ஆகுறதுன்றதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ அடுத்த சாப்டருக்கு நாங்கள் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபொரெக்ஸ் ஹிஸ்ட்ரி.
இந்த ஃபாரெக்ஸ் ஹிஸ்ட்ரின்றது வந்து முதலா எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த கான்செப்டை வேர்ல்ட் வைட்ல தர இல்லை. எப்படி இந்த ஃபாரெக்ஸ் என்ற இதில் ஃபாரெக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா இந்த ஃபாரெக்ஸ் கான்செப்ட் வந்து எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா சிறு பிரமாண ப்ராஃபிட் அப்படின்னா நார்மலி நாங்கள் எடுத்தோம்னா ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா இப்போ நார்மலி பேங்க் எடுத்தோம்னா ஓகே பெரிய பெரிய பேங்க்ஸ் எடுத்தோம்னா அடுத்தது பெரிய பெரிய ஆஃபீஸ் எடுத்தோம்னா இல்லாட்டி கம்பெனிஸ் எடுத்தோம்னா முதல்ல இந்த ஃபாரெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது பெரிய பெரிய பேங்க்ஸ் கம்பெனிஸ் அவங்கக்குள்ளா தான் இந்த ஃபாரெக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து இருந்துச்சு. எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எங்களே மாதிரி சிறு சிறு ட்ரேடர்ஸ்க்கு இதில் எங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாமல் இருந்துச்சு. ஓகேயா? அப்போ பிறகு போக போகத்தான் இந்த எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சூழ்நிலையும் அமைஞ்சிச்சு. இப்போ நார்மலி நாங்கள் எடுத்தோம்னா சென்ட்ரல் பேங்க் இல்லாட்டி ஆப்பிள் கம்பெனியாக இருக்கலாம், சாம்சுங்காக இருக்கலாம், அந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் ஓகே அந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் தான் இதில் 1970 ஓகே 1970 அவங்க தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இதில் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டாக எங்களுக்கு எங்களே மாதிரி நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கல. பிறகு தான் எங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேயா? இந்த ஃபாரெக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா இந்த ஃபாரெக்ஸ் என்ற கான்செப்ட் வந்து கைஸ் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆகின ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இப்போ நார்மலி நாங்கள் கிரிப்டோ எடுத்தோம்டா எப்படி இப்போ நாங்கள் நார்மலி கிரிப்டோ கரன்சி எடுத்தோம்டா இல்லாட்டி கிரிப்டோ எடுத்தோம்டா எந்த ஒரு கரன்சியும் எப்படி எந்த ஒரு கரன்சியும் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆகாத கரன்சிஸ் தான் நிறைய இருக்குது. அது எப்படி எங்களுக்கு காணலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மலி ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஒன்று வரட்டுமே. இப்போ ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஈரானில் வார் நடக்குது. ஓகே ஈரானில் என்ன ஒரு வார் நடக்குது சரியா? அந்த வார்க்கு ஏற்ற மாதிரி இந்த மார்க்கெட்டும் பிரேக் அவுட்ஸோ இல்லாட்டி லிக்விடேட் ஆயிடும். ஓகேயா? ஆனால் இந்த ஃபாரெக்ஸ் என்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இல்லாட்டி நியூஸஸ்க்கு தேவையான மாதிரி இது வந்து திரும்புறதுக்கு இயலாது. ஓகேயா? அப்படின்னா இதுலேயும் ஃபண்டமெண்டல்ன்ற கான்செப்ட் இருக்குது. ஓகே ஃபண்டமெண்டல்ன்றது கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்லிங் மாதிரி. இப்போ நார்மலி இப்போ நாங்கள் இப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஒன்று வந்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரேடியாக திரும்பும். ஏன்னா ஒரேடியாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்று தரும். ஆனால் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து கேஸ் அவ்வளோ பெருசாக எங்களுக்கு மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்க இயலாது. அண்ட் அது வந்து திடீரென்று மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்காது. அந்த நியூஸ் வந்து அப்ரூவல் ஆகி ஓகே அந்த நியூஸஸ் எல்லாம் வந்து அப்ரூவல் ஆகின பிறகு தான் இதில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சின்றது அப்படி இல்லை கைஸ். எப்படி கிரிப்டோ கரன்சின்றது அப்படி இல்லை. கிரிப்டோ கரன்சி எது சென்றாலும் மார்க்கெட் வந்து திரும்பிடும். ஆனால் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட வந்து அவ்வளோ பெருசாக மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்க இயலாது. பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட்டோட அட்டாச் ஆகின ஒரு கான்செப்ட் தாங்க இந்த ஃபாரெக்ஸ் என்றது. இந்த ஃபாரெக்ஸ் என்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இயலும். அண்ட் அடுத்தது இந்த ஃபாரெக்ஸ் என்ற கான்செப்டில் ஓகே இந்த ஃபாரெக்ஸ் என்ற கான்செப்ட்ல கைஸ் உங்களுக்கு தனிப்பட்ட வீதியா ஓகே தனி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதில் ஈஸியாக ட்ரேட் பண்ணி ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்று போகிறதுக்கு இயலும். அது மட்டும் இல்லை கைஸ் இந்த ஃபாரெக்ஸ் என்றது வந்து ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க டெமோ அக்கௌண்ட்ஸ் அண்டு. ஓகேயா? இப்போ நார்மலி டெமோன்றது என்னன்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட தாரன். இப்போ நீங்கள் உங்களோட ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. எப்படி உங்களோட ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரேடியாக லொஸ்ட் ஆயிடுச்சேண்டா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே இப்போ ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஒரேடியாக லொஸ்ட் ஆயிடுச்சேண்டா உங்களுக்கு ஒரு பெரிய லொஸ்ட் உண்டுண்ணா. ஓகே ஒரு சரியான சேல்ஸ் இல்லாமல் ஓகே ஒரு சரியான சேல்ஸ் இல்லாமல் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரெஸ்டாரண்ட் வந்து லொஸ்ட் ஆகும். ஏன்னா ரைட். அப்போ இந்த ஃபாரெக்ஸ்ன்றது அப்படி இல்லை கைஸ். இந்த ஃபாரெக்ஸில் உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்னு ஒரு கான்செப்ட் தந்திருக்கிறாங்க. அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு லைவாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அந்த கரன்சிஸ் எல்லாம்
உண்மையான கரன்சிஸ் இல்லை. உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து இதில் உருவாக்கி எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர காட்டிக்கும் உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் ஓகே இவங்களும் ரைட் நீ இது செஞ்சு பார்த்துட்டு ப்ராஃபிட்டை தான், இதை செஞ்சு பார்த்துட்டு நீ இதை தாவே. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு 10 தேங்காய் கொண்டாடுறீங்க. இவனாச்சும் இந்த காலத்தில் சொல்லுவானா இந்த 10 தேங்காய் வித்துட்டு ப்ராஃபிட்டை தாண்டு, அப்படி சொல்ல மாட்டாங்கண்ணா. அப்போ இந்த ஃபொரெக்ஸ் அக்கௌண்ட்ல எங்களுக்கு ரைட் ட்ரேடிங்ன்றது இல்லாட்டி எங்களுக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேடுன்றது ஓகேயா, எங்களுக்கு இது செஞ்சு பார்க்கலாமா, ரைட் இது ஃபெயிலியரா என்று பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் மூலமா டெமோ அக்கௌண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யா கரெக்ட், பேக் டெஸ்ட் வெரி குட். யா நிதர்ஷன். ஓகே அப்போ இந்த டெமோ அக்கௌண்ட் மூலமா எங்களுக்கு ஒரு பெரிய சான்சஸ் guys. என்ன சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியல் மணியில ட்ரேட் பண்றதுக்கு முதல்ல எங்களுக்கு இதுல ஒரு பெரிய டெமோ அக்கௌண்ட்ல எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்கலாம். ட்ரேட் பண்றதுக்கு ஒரேடியா ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லுஸ்ட் ஆகுறாங்க. என்ன காரணம், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சரியான மணி மேனேஜ்மெண்ட் இல்லை. ஓகே அப்போ அந்த கான்செப்ட்னால தான் இந்த டெமோ அக்கௌண்ட்டை வந்து ஃபொரெக்ஸ் மூலமாக தந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட் மூலமாக லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்களுக்கு லைவ் என்ட்ரிஸ் எடுத்து எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு டேக் ப்ராஃபிட் சரியாக இடத்துல வச்சு எங்களுக்கு லைவாக இது டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு எடுக்க இயலுமா, இயலாது. பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ரியல் மணி இல்லை, லைக் ஒரு ஃபேக். ஓகே ஃபேக்காக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய சான்சஸ் guys. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்னடா இதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் இல்லை, டெமோன்றது வந்து ஓகே எங்களுக்கு இதில் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரேட் பண்ணணும்னா அப்போ எங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து எங்களுக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் ரியல் மணி போட்டு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏலும். ஓகே எல்லாருக்கும் கிளியரா? அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு மிஸ் ஆகிச்சேன்டா ஓகே இந்த கிளாஸஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிளியர் அப்படி இல்லை கிளியர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கடா எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது க்ளோரி பிப் அகாடமி அண்டு. ஓகே உங்களுக்கு அதில் சர்ச் பண்ணி எங்களோட லைவ் ரெக்கார்டிங்ஸை எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே கிளியர்? கிளியரா எல்லாருக்கும்? ரைட் ஓகே ரைட் ரைட் இப்போ அடுத்து அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் கிளியரா? அப்போ ஃபாரெக்ஸ் ஹிஸ்ட்ரி ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ப்ளீஸ் நான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டேன்னா அதுக்கு ஏழுமான அளவு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணலாம். ஓகே சாட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது. எஸ் அண்ட் எஸ் இல்லைன்னா கிளியர் இல்லைன்னா நோண்டு போடலாம். ஓகே ரைட் ஓகே ரைட் அப்போ நாங்கள் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போங்க. ரைட் ஒய் ஓகே தேங்க்ஸ். ஒய் ட்ரேட் இன் ஃபாரெக்ஸ்? ஓகே ஏன் நாங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது, என்ன காரணத்தினால இதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறது ஃபாரெக்ஸ்? ஓகே கைஸ் உங்களுக்கு புரியணும், நாங்கள் லைவ் ப்ரூஃப் காட்டுவோம். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்றுக்கும் எங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. எப்படி எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மூலமா எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட். நார்மலி நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி எடுப்போமே, எங்கட பேட்ச்ல இருக்கிறாங்க. ஓகே எங்கட பேட்ச்ல இருக்கிறாங்க பெர் டே ஓகே பெர் டே 2000 USD அப்படின்னா இலங்கை காசுக்கு 600,000 மாதிரி ஏர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓகே நாங்கள் அதை வந்து லைவா காட்டுவோம். அப்ப இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன காரணத்தினால ஸ்பெஷல் என்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுல ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய இன்கம் ஒன்று எடுக்கலாம்.
ஓகே, இதுக்கு முதல்ல ட்ரேட் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா இருக்கும், ஃபோரெக்ஸ் ட்ரேட்ன்றது வந்து வேர்ல்ட் வைட்ல இருக்கிற நம்பர் 1 பெஸ்ட் ட்ரேட் பண்றதுக்கு ஏழுமான அண்ட் ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க ஏழுமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஃபோரெக்ஸ்ன்றது. ஓகேயா? அடுத்தது இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் நீங்க கத்துக்கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரேடியா உங்களோட ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்றதுக்கு அவசியம் இல்ல. ஓகேயா? ட்ரேட் போடுறதுக்கு அவசியம் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப மார்க்கெட்ல கோல்டு இருங்களேன். இப்போ கோல்டு வந்து இப்போ கோல்டை நாங்க இப்படி எடுத்தோம்னா இப்போ இன்னைக்கு கோல்ட பிரைஸ் இருக்குது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 500 இருக்குது. எப்படி 500க்கு இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 10 யூஎஸ்டி போட்டு அப்படின்னா இலங்கை காசுக்கு ஒரு 3000 ரூபாய் போட்டு நீங்க என்ன செய்றீங்க, பை பண்றீங்க. சரியா? இதையே நான் ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது நான் சொல்லி தரேன். ஓகே ரைட். அப்ப கோல்ட பிரைஸ் எவ்வளவு, 500 ரூபாய். நீங்க என்ன செய்றீங்க, 10 ரூபாய்க்கு கோல்ட பை பண்றீங்க. ஓகே, இலங்கை காசுக்கு ஒரு 3000 ரூபாய் போட்டு பை பண்ணி வச்சுக்கோறீங்க. இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ்லயோ இல்லாட்டி ஒரு 15 மினிட்ஸ்லயோ அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ள இந்த கோல்ட பிரைஸ் போய்த்திருச்சு 1000 ரூபாய்க்குன்னு வைங்களேன். அப்ப நீங்க இந்த இடத்துல முதல்லயே நீங்க கோல்ட பை பண்ணி வச்சிருந்தீங்க. ஏன்னா அப்ப என்ன நடந்திருக்குதுங்க இன்னைக்கு, 10 யூஎஸ்டிக்கு நீங்க பை பண்ணது இந்த இடத்துக்கு போன பிறகு அப்படின்னா 500ல இருந்து 1000க்கு கோல்ட் பிரைஸ் போன பிறகு இன்னைக்கு உங்களோட இன்கம் காட்டுது இப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 யூஎஸ்டிடி காட்டுது. எப்படி 20 யூஎஸ்டி காட்டுது. அப்ப மொத்தம் இன்னைக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து 10 யூஎஸ்டிடி. ஏன்னா நீங்க 10 யூஎஸ்டிக்கு 500 ரூபாய் பிரைஸ்ல கோல்ட் பை பண்ணினீங்க. கோல்டு வந்து 1000 ரூபாய் பிரைஸ்க்கு போய்த்திருச்சு. அப்ப உங்களோட இன்கமும் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப 10ல இருந்தது 20 யூஎஸ்டி காட்டுது. அப்ப உங்களோட மொத்த இன்கம் வந்து 10 யூஎஸ்டி. அப்ப இது வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள நடந்துச்சு. அப்ப இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபோரெக்ஸ்ல நடக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட். ஓகே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய மார்க்கெட். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது பை அண்ட் செல் என்ற கான்செப்ட்ல எங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இப்ப நாங்க பண்ணினது என்ன, பை என்ற கான்செப்ட்ல லோ பிரைஸ்ல இருந்துச்சு, குறைந்த விலையில இருந்துச்சு, நாங்க பை பண்ணினோம். எங்களுக்கு லாபம் வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம், அதை வந்து செல் பண்ணுறோம். என்ன அப்ப அதே மாதிரி தான் இப்போ ஒரு மார்க்கெட் இப்ப இலங்கையில நாங்க எடுத்தோம்டா, எப்படி இலங்கையில நாங்க மார்க்கெட் எடுத்தோம்டா ஸ்டாக் இலங்கையில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் எடுப்போமே, நார்மலி இலங்கையில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கலாம். இலங்கையில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் வந்து guys எங்களுக்கு பை பண்ண மட்டும் தான் இயலும். ஓகே, எப்படி பை பண்ண மட்டும் தான் இயலும். எங்களுக்கு செல் ஆப்ஷன் உண்டு இலங்கை ஸ்டாக் மார்க்கெட்ல தந்தது இல்ல. அப்படி என்றா மார்க்கெட் வந்து செல் போகும் போது எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கு இயலாது. ஆனாலும் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, எப்படி ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 வகையா இதை வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி எங்களுக்கு இதை வந்து 2 வகையா ப்ராஃபிட் பண்ணலாம். பை அண்ட் செல் என்ற 2 கான்செப்ட்லயும் எங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட் பண்றக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்ப நார்மலி நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று தாரேன். ரைட், ஓகே guys, 1 minute.
Right. Sorry, guys. Uh, 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 uh. Right, guys. Sorry, இன்னைக்கு இது guys இந்த ஸ்டெப் நான் இதை மியூட் பண்ணி கதைச்சிக்கிறேன். ரைட், இந்த கன்செப்ட் புரியல தானே யாருக்கும்? கேட்கறிக்காதுண்ணா. ரைட், சாரி. 1 minute. ரைட். அப்ப guys எங்களுக்கு இது ரெண்டு வகையா ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி? பை அண்ட் செல் என்ற கான்செப்ட் மூலமா எங்களுக்கு இதுல ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, ஆனா இலங்கையில இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படி எங்களுக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு இயலாது. என்ன காரணம்டா, எப்படா பிரைஸ் டவுன் ஆக காட்டியிருக்கணும் இது எங்களுக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஆனா இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல அப்படி இல்லை கைஸ். எங்களுக்கு அப் ஆகும் போதும் ப்ராஃபிட் பண்ணவும் மேலும் மார்க்கெட் பிரைஸ் டவுன் ஆகும் போது எங்களுக்கு இதுல ரெண்டு வகையாவும் ப்ராஃபிட் பண்ணலாம். புரிஞ்சா கைஸ்? இந்த இடம் வரக்காட்டி உங்களுக்கு புரிஞ்சா? எஸ் என்று போடுங்க பார்க்க சாட் பாக்ஸ். புரிஞ்சா எஸ் என்று போடுங்க எல்லாரும். ரைட், ஓகே, தேங்க்ஸ். அப்ப எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது கைஸ் ரெண்டு வகையா எங்களுக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு ஏழுமானது தான் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, எங்களுக்கு ஒரு பெரிய லக்கம் என்ன பாத்தீங்கன்னா இந்த லெவரேஜ் என்ற கான்செப்டை வந்து எங்களுக்கு இதுல தந்திருக்கிறாங்க. அப்படி என்றா லெவரேஜ் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு மார்ஜின் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு 50 USD இல்லாட்டி ஒரு 100 USD இல்லாட்டி ஒரு 200 USD அந்த மாதிரியான ஒரு சின்ன மார்ஜின்குரிய ஒரு என்ட்ரிஸ் தான் உங்களோட புரோக்கர்ல நீங்க வச்சிருப்பீங்க. ஏன்னா அப்ப எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமா என்ன செய்யலும்னு பாத்தீங்கன்னா கைஸ், இருக்கிற காசை 10 மடங்காவோ இல்லாட்டி 50 மடங்காவோ இல்லாட்டி 1000 மடங்கா எங்கட இருக்கிற வாலெட்டை அப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இதை ட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் தந்திக்கிறாங்க இந்த ஃபாரெக்ஸ் மூலமா. இப்ப நார்மலி இப்போ இப்படி எடுங்களே, நல்ல உதாரணம் மட்டும் சொல்லித்தாரு. இப்போ உங்ககிட்ட 10 USD தான் இருக்குது ட்ரேட் பண்றதுக்கு. இப்ப கோல்ட்ல ட்ரேட் பண்ணணுமெண்டா அட்லீஸ்ட் 50 USD ஆச்சு வேணும். அப்ப என்ன செய்யலும் உங்களுக்கு? அப்ப இந்த 10 USD வச்சு இதுல ட்ரேட் பண்றதுக்கு இயலாது. அப்ப என்ன செய்யணும்டா, இந்த லெவரேஜ் யூஸ் பண்ணி அப்படியேண்டா 10 தர 5 நோமலா. ஓகே, 10 தர 5 எத்தனை? 50. அப்ப எங்களுக்கு இந்த 5 லெவரேஜை போட்டு 50 மடங்கு 5 மடங்குக்குரிய சான்சஸ் எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமா கூட்டிக்கிட்டு எங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு இயலும். அப்ப இந்த ஃபோரெக்ஸ் மூலமா ஃபோரெக்ஸ்ல அது ஒரு ஹெல்ப் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே மாதிரி இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இந்த லெவரேஜை எடுக்கலாம். ஆனா லெவரேஜ் கூடுறதுக்கு கூட ரிஸ்க் வந்து எங்களையே பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா லெவரேஜ் கூட கூட ரிஸ்க்ன்ற விஷயம் வந்து சரியான கூட. அப்ப நாங்க ஒரு சரியான மணி மேனேஜ்ல போகும்போது சரியான பிப் இல்லாட்டி பிபேட் ரைட், அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தாரேன். ஓகே, அந்த கன்செப்ட். ஓகே, அப்ப இந்த ரிஸ்க் என்ற விஷயம் வந்து நாங்கள் கட்டாயமா அப்டேட்லேயே இருக்கிறோம். இப்போ லெவரேஜ் கூட கூட எங்களுக்கு எப்போதுமே ரிஸ்க் வந்து எப்போதுமே கூட. அப்போ இந்த ஃபொரெக்ஸில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தந்திருக்கிறது, எங்களே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற கான்செப்ட் தான் கைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவரேஜ்ன்றது. ஓகே, ஆனால் இந்த லெவரேஜை யூஸ் பண்ணியும் எங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய இன்கம் ஒன்றுக்கு எங்களுக்கு இதில் போகிறதுக்கு ஏலும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை லிக்விடிட்டி மார்க்கெட். ஏன் இது ஹை லிக்விடிட்டி மார்க்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குமெண்டா. அப்ப இது வந்து லிக்விடிட்டி மார்க்கெட்டா இருக்கணுமா இல்லையா? லிக்விடேட் மார்க்கெட்டே இருக்கணுமா இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த லிக்விடேட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் தந்திக்கிறது வந்து ஃபாரெக்ஸ். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த சான்சஸை நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கோக ஓணும். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கணுமெண்டா நாங்க இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை பத்தி சரியா கத்துக்கொண்டு இருக்கணும். ஓகே, அப்ப நீங்க இதுல தெரிஞ்சிருக்க வேணும். ஃபொரெக்ஸ் என்றது வந்து எங்களுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் இது
இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சான்சஸ் இருக்குது டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி அதில் சக்ஸஸ் மட்டும் உங்களுக்கு உங்களோட ரியல் மணியை போட்டு இதில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது எங்களுக்கு இதில் பை அண்ட் செல் அப் ஆகும் போதோ இல்லாட்டி டவுன் ஆகும் போதோ எங்களுக்கு இது ரெண்டு வகையாக ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் லெவரேஜ். எங்கள்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட்டில் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம்டா எங்களுக்கு இந்த லெவரேஜ் மூலமாக எங்களோட இருக்கிற காசை அப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இதில் ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் அடுத்தது இது வந்து ஒரு லிக்விடேட் மார்க்கெட்ன்றது ஏன் என்ன காரணம், பர் டே 6.5 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் இதில் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்குது. அதனால தான் இது வந்து ஒரு ஒரு லிக்விடேட் மார்க்கெட்ன்றது. புரிஞ்ச எல்லாருக்கும்? இப்போ புரிஞ்ச எல்லாருக்கும்? நாங்கள் இது வந்து கிளாஸஸில் கைஸ் இது வந்து டீப்பாக கதைப்போம். ஓகே, லிக்விடிட்டின்றது என்னென்னு கதைப்போம். ஓகே, லெவரேஜ்ன்றது என்னென்னு கதைப்போம். இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லி தரது புரிஞ்சா எஸ் பண்ணுங்க, இல்லாட்டி நோ பண்ணுங்க. ஓ, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது கிளியரா இருக்கும். ரைட், நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரானு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்க. ரைட், ஓகே, தேங்க்ஸ். ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது கைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வூட் ட்ரேட் ஃபாரெக்ஸ். ரைட், இந்த ஃபாரெக்ஸ் இது தான் கைஸ் ஒரு நல்ல ஒரு இது. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். நல்லா கேட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரைட், அப்போ இந்த ஃபாரெக்ஸ் என்ற கான்செப்டில் நான் உங்களுக்கு முதவே சொன்னேன், இதில் கூடுதலாக பேங்க் தான் இன்வால்வ் ஆகி இருக்குது. எப்படி ஃபாரெக்ஸில் யார் கூடுதலாக இன்வால்வ் ஆகிருக்கிறது? பேங்க். இந்த பேங்க்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக தான் மார்க்கெட்டில் இருக்கிற மூமெண்ட்ஸ் மாறும். ஓகேயா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஆனாலும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். ஓகே, சென்ட்ரல் பேங்க்ஸாக இருக்கலாம். இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் மூலமாக, ஓகே, இப்போ நாங்கள் இன்னைக்கு எடுப்போம் பேங்க். ஓகே, இது வந்து பேங்க் எடுங்களேன். ஓகே, பேங்க்குக்கும் இருப்பாங்க சில புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸ்ன்றது இப்போ இப்படி நான் சொல்லித்தரேன். ஓகே, ஓகே, புரோக்கர்ஸ் மூலமாக தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போ இப்படி எடுத்தோம்னா இப்போ நார்மலி பேங்க் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு தான், எப்படி பேங்க்ஸ் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்து தான் மார்க்கெட் அங்கிட்டுக்கு அப்போ டவுன் ஆகுறது. ஓகேயா, ஓகே, அப்போ இந்த ஃபொரெக்ஸ் என்ற கான்செப்டை ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்ட் கொடுக்கறது வந்து பேங்க்ஸ் மூலமா. இதுல ட்ரேட் பண்றவங்க தான் சென்ட்ரல் பேங்க், மேஜர் கமர்ஷியல் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகே, அப்படின்னா இப்போ நாங்கள் எடுப்போமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்தாலும் ஆப்பிள் இருக்கலாம், சாம்சங் இருக்கலாம், டெஸ்லாவா இருக்கலாம். ஓகே, அவங்களும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க தான். நீங்கள் எடுத்தீங்கன்னா தெரியும், கோல்டன் இருக்குது. ஓகே, கோல்டன் இருக்குது. எங்களுக்கு இந்த கோல்ட்லேயும் நல்ல ட்ரேட்ஸ் என்ட்ரிஸ் எடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் எடுக்கலாம். அப்போ இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸில் தான் பண்ணுறது. ஓகே, பேங்க்ஸ் மூலமாக தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட் வந்து கூடுதல் மூமெண்ட்ஸ் எடுக்கிறது. ஓகே, எங்களே மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மூலமாக எங்களுக்கு இதில் அவ்வளோ பெருசாக எடுக்கிறதுக்கு இயலாது. இப்போ நான் இதில் வால்யூம் எடுத்தேன்டா. ஓகே, இப்போ இதில் இருக்கிற வால்யூம்ஸ் நாங்கள் எடுத்தோம்டா. ஓகே, இதில் வால்யூம் எடுத்தோம்டா மெயின்லி ரைட். ரைட், இல்லாட்டி நாங்கள் கேபிட்டல் எடுப்போமே. ரைட், நாங்கள் இப்போ இதில் கேபிட்டலில் உங்களுக்கு நான் இது ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன்டா. இப்போ நாங்கள் போடுற கேபிட்டல் இருக்குது தானே, இப்போ நாங்கள் ட்ரேடுக்கு போடுற என்ட்ரிஸ் இருக்குது தானே, அந்த என்ட்ரிஸ் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எடுத்தாலும், எப்படி எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எடுத்தாலும் அவங்க பர் டே எடுக்கிற வேல்யூ, அவங்க போடுற வேல்யூவை பார்த்தா 100க்கு 3 வீதம் தான். எப்படி 100க்கு 3 வீதம் தான் இருக்கு, 3 5. ஓகே, அப்போ வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் போடுறது 100க்கு 3 வீதம். அப்போ மற்றது எல்லாம் என்ன? பேங்க். ஓகே, இன்னைக்கு எடுப்போம் நாங்கள் 95% எடுத்தா, அப்போ இந்த இதில் 95%ம் ஃபுல்லாக ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது யாரு? ஒரு பெரிய வேல்யூவோட ஒரு பெரிய கேபிட்டலோட ட்ரேட் பண்ணுறவங்க யாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க். ஓகே, அப்போ இந்த வேல்யூவுக்கு விட இந்த வேல்யூ தான் கூட. அப்போ இவங்களோட வேல்யூவுக்கு மாதிரி தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு
மூமெண்ட் கொடுக்கிறது. அப்ப இதுல இருக்கிற கேபிட்டலோ இல்லாட்டி வேல்யூ எடுத்தோம்னா, ஓகே, வேர்ல்ட் வைட்ல எடுத்த ட்ரேடர்ஸ் மத்தியில, ஓகே, வேர்ல்ட் வைட்ல இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மத்தியில 3 தசமோ இல்லாட்டி 5 தசம் தான் நாங்க ட்ரேட் பண்றது. அப்ப மீதி 95% வந்து பேங்க் மூலமா தான் ட்ரேட், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் ஆகுறது. அப்ப இதுல யார் யார் பெருசா ஜாயின் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், ஓகே, அண்ட் பெரிய பெரிய பேங்க்ஸ், ஓகே, கமர்ஷியல் இருக்கு எல்லாம் வேர்ல்ட் வைட்ல இருக்கிற பேங்க்ஸ், அண்ட் அடுத்தது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஓகே, அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்படின்னா கடைசியாக தான் தான் பாருங்க நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் இதில் எங்களுக்கு ஏது ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க இயலுமெண்டா, இவ்வளோ பெரிய, ஓகே, இவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ் இருக்கும் போது எங்களைய மாதிரி சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு குயிக்காக ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க இயலுமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் guys வந்து இந்த ஃபொரெக்ஸ் என்றது. ஓகேயா, இது புரிஞ்சாப்ப? அப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கணும், ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுறது யார், அண்ட் இதில் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ். இதில் நாங்கள் வேல்யூ எடுத்தோம்னா, நாங்கள் போகிற ட்ரேட்ஸ், இது வேர்ல்டு வைடில் இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வேல்யூ எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது 3 இல்லாட்டி 5 தசம் தான். மற்றதெல்லாம் 95% ட்ரேட் பண்ணுறது வந்து பேங்க் மூலமாக. இதில் பெரிய பெரிய கம்பெனிஸ், ஓகே, இதில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய மார்ஜினை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அண்ட் எங்களுக்கு இதில் ஏன் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் லிக்விடிட் மார்க்கெட்ன்ற காரணம் வந்து இந்த காரணத்தினால தான். ஓகே, பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இல்லாட்டி பெரிய பெரிய மணி மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கும் நம்மளுக்கிட்ட இருக்கிற காசும் வச்சு பார்த்தா மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட், எங்கட மூமெண்ட் அவங்களோட மூமெண்ட் கிட்ட, சாரி, எங்கட மூமெண்ட் கிட்ட அவங்களோட மூமெண்ட் வந்து கூட, இல்லாட்டி அவங்களோட வேல்யூ வந்து கூட, இல்லாட்டி அவங்களோட கேபிட்டல் வந்து கூட. அதனால தான் பேங்க் மூலமா இந்த மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறது. அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சா? எல்லாருக்கும் கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? எஸ் ஓ நோ? ரைட், ஓகே, ஓகே, குட். ரைட், அப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா guys, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிறது மண்டே டு ஃப்ரைடே வரக்காட்டி தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. சாரி, மண்டே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு தெரியும் பேங்க் எல்லாமே க்ளோஸ். அப்போ மார்க்கெட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட்டாக மார்க்கெட் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகிறது எந்த கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது எந்த கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து எப்போதுமே மண்டே டு ஃப்ரைடே வர காட்டி தான். இலங்கை டைமில் 4:30, 4:30 என்னமோ தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது. எஸ், 4:30க்கு தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது. ஓகே, ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து நைட் 2 o'clock என்னமோ தான், ஃப்ரைடே 2 o'clock மார்க்கெட் வந்து க்ளோஸ். 2:30 அந்த மாதிரி டைமுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ். மண்டே ஸ்டார்ட் வந்து மார்னிங் 4:30க்கு. ஓகே, மண்டே மார்னிங் 4:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுறது. இந்த கண்ட்ரீஸில் தான் ஸ்டார்ட் ஆகுறதும் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இதில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா, ஓகே, இதில் நீங்கள் சரியாக ட்ரேட் பண்ணணுமெண்டா ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் என்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி என்ற கான்செப்ட் வந்து இதில் இருக்கணும். டிசிப்ளின் இல்லாமல் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண இல்லாது. ஏண்டா நிறைய ட்ரேடர்ஸ் லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து வந்தோம் போனோம் வந்தால், ரைட், இன்றைக்கு வராரு $100, 100 USD வராரு, 100 USD வராரு. ஓகே, அவர் நினைக்கிறார் நாளைக்கு 200 USD இது ஆக்கணுமெண்டு. அப்படி போனீங்கன்னா வந்து காய்ஸ் உங்களுக்கு எப்போதுமே இதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இயலாது. ஓகே, அப்போ அதனால இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலும். ஓகே,
ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இப்ப ஓகே. இதுல உங்களுக்கு பார்த்து கொண்டிருப்பீங்க. ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம். ஓகே. ரைட். அடுத்தது வந்து கரன்சிஸ். ஓகே. இப்ப நாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல யூஸ் பண்ற கரன்சிஸ பத்தி தான் நாங்க அடுத்தது பார்க்க போறோம். ரைட். இப்ப நாங்க இதுல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் தான் இது. டாலருக்கு நாங்க யூஸ் பண்ற சிம்பிள்ஸ். ஓகே. ஈரோக்கு யூஸ் பண்ற சிம்பிள்ஸ், யென்னுக்கு யூஸ் பண்றது சிம்பிள், பவுண்டுக்கு யூஸ் பண்ற சிம்பிள். ஓகே. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதா இருக்குது. டாலருக்கு நாங்க யூஸ் பண்றது யூஎஸ்டி, ஈரோக்கு யூஆர், யென்னுக்கு ஜேபிஒய், பவுண்டுக்கு ஜிபிபி, ஃப்ராங்குக்கு சிஹெச்எஃப், ஆஸ்திரேலியன் டாலருக்கு ஏயுடி. அது மாதிரியான சிம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு காணக்கூடியதா இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் நாங்க பிறகு பார்ப்போம். ஓகே. உங்க அடுத்தது நாங்க பார்ப்போம் எப்படி ஒரு குவாட் வந்து ரீட் பண்றது. ரைட் கைஸ், இந்த குவாட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எங்களுக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்ணும் போது எப்படி எங்களுக்கு ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்ணும் போது ரெண்டு வகையா இந்த குவாட் என்ற விஷயம் போகுது. எப்படி ஒன்று பேஸ் கரன்சி, அடுத்தது குவாட் கரன்சி. இப்ப இன்னைக்கு என்ன இந்த குவாட்ன்றது நாங்க பார்த்தோம்னா, நார்மலி இன்னைக்கு பாருங்க இயூஆர் யூஎஸ்டி இருக்குது. அப்படியே எப்படி இயூஆர் யூஎஸ்டி இருக்குது. இந்த குவைட் ஒன்று ரீட் பண்ண தெரியாட்டி, இந்த ஃபொரெக்ஸ்ல குவைட்ன்றது ரீட் பண்ண தெரியாட்டி உங்களுக்கு ட்ரேடிங் ஃபொரெக்ஸ் ட்ரேட் செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த குவைட்ன்றது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளா ஓகே சொல்லித்தர விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போது மார்க்கெட் ஓபன் பண்ண பிறகு ஃபொரெக்ஸ் கரன்சி ஓபன் பண்ண பிறகு எப்போது இயூஆர் யூஎஸ்டி ஓகே ஜேபிஒய் யூஎஸ்டி அப்படித்தான் நீங்க காணலாம். ஏன்னா அப்ப இது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்த குவைட் கரன்சி அப்படி என்றா இந்த யூஎஸ்டி கொடுத்து எத்தனை இயூஆர் கரன்சி எடுக்கலாம் என்றது தான் இன்னைக்கு இவங்க குவைட் என்றது. இப்ப சொல்லுவோமே, இப்படி எடுப்போமே யூஎஸ்டி எல்கேஆர். எல்கேஆர் என்றது என்ன? லங்கன் ருபீஸ். என்ன? யூஎஸ்டி என்றது டாலர். அப்படி என்றா இலங்கையில் இருக்கிற லங்கன் ருபீஸ் எத்தனை லங்கன் ருபீஸ் கொடுத்தா எங்களுக்கு யூஎஸ்டி எடுக்கலாம்? இப்ப நார்மலி 300 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஒரு யூஎஸ்டி எடுக்கலாம். வேணா அப்படின்னா யூஎஸ்டின்றது ஒரு டாலர். அப்ப 300 ரூபாய் இலங்கை காசு 300 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஒரு டாலர் எடுக்கலாம். அப்ப இந்த குவைட்ன்றது அப்படித்தான். நாங்க இந்த யூஎஸ்டி எத்தனை கரன்சி எங்களுக்கு எடுக்கலாம், எந்த கரன்சி எங்களுக்கு தேவை, நம்மள்கிட்ட இருக்கிற கரன்சி வச்சு நம்மளுக்கு எந்த கரன்சி வேணும். அப்ப நம்மளுக்கு எந்த கரன்சி வேணும்ன்றதுக்கு நாங்க சொல்றது என்ன? பேஸ் கரன்சி. நம்மளுக்கு நம்மளுக்கிட்ட இருக்கிற கரன்சி நாங்க சொல்றது குவைட் கரன்சி. ஓகே. அப்ப நாங்க இதுல பார்க்கலாம். ஓகே. அப்ப ஒரு குவைட் ஒன்று எப்படி நாங்க ரீட் பண்றது? இப்ப இனி இருக்கிற குவைட் நாங்க எப்படி ரீட் பண்றது? யூஎஸ்டி அப்படின்னா டாலர் வச்சு இயூஆர் எத்தனை நம்மளுக்கு எடுக்க ஏழும். அப்ப ஒரு குவைட் ஒன்று ரீட் பண்றது அப்படித்தான். ஓகே. உங்களுக்கு இது கிளியரா சொல்லித்தாரு. இந்த யூஎஸ்டியை வச்சு எத்தனை இயூஆர் நம்மளுக்கு எடுக்கலாம் அதுதான் நாங்க சொல்றது வந்து குவைட்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஆர் இன்டு யூஎஸ்டி அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது இந்த யூஎஸ்டி எடுக்கிறதுக்கு. அப்போ அதே மாதிரி எத்தனை டாலர் தேவைப்படுது எங்களுக்கு இந்த யூஆர் கரன்சின்றது எடுக்கிறது. அப்போ இந்த குவைட் வந்து ரெண்டா பிரியுது. எப்படி இந்த யூஎஸ்டிக்கு அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற காசை வச்சு எந்த காசு வேணுமோ அதுதான் நாங்கள் வந்து குவைட் கரன்சி அண்ட் பேஸ் கரன்சி என்றது. ஓகே. அப்படி என்றா இந்த யூஎஸ்டி பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை லங்கன் ருபீஸ் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது? ஒரு யூஎஸ்டி எடுக்கணும்னா 300 ரூபாய் தேவை. அப்போ இந்த எத்தனை யூஎஸ்டி தேவைப்படுது இந்த யூஆர் என்ற கரன்சி எடுக்கிறதுக்கு? அப்போ ஒரு குவைட் வந்து ரீட் பண்ணுறது அப்படித்தான். ஓகே. அப்போ உங்களுக்கு குவைட் ரீட் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சா? நம்மளுக்கிட்ட இருக்கிற கரன்சி வச்சு எவ்வளோ கரன்சி தேவைப்படுது மற்ற கரன்சிஸ் எடுக்கிறதுக்கு. புரிஞ்சாக்கா இது உங்களுக்கு? அப்போ டன் கிளியர். ஒரு குவைட் நோட் எப்படி ரீட் பண்றது உங்களுக்கு புரிஞ்சா? ரைட். அப்போ உங்களுக்கு இந்த குவைட்ன்றது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே. குட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப். ரைட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
மிஸ் ஆகுற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இந்த பிப்ன்றது என்ன. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சிக்னல் குரூப்ல எப்படி நிறைய சிக்னல் குரூப்ல ஓகே நிறைய சிக்னல் குரூப்ல பார்த்தீங்கன்னா 10 பிப்ல ப்ராஃபிட் ஆயிட்டு இல்லாட்டி 20 பிப்ல ப்ராஃபிட் ஆயிட்டு இல்லாட்டி 30 பிப்ல ப்ராஃபிட் ஆயிட்டு நீங்க பார்ப்பீங்கன்னா அப்ப இந்த பிப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் 4 ரைட் இப்படி எடுப்போமே அதுக்கு நான் இப்போ நீங்க கரன்சிஸை பார்ப்பீங்க 4 டெசிமல்ல ஓகே 4 டெசிமல்ல பார்ப்பீங்க. ஓகே 4 டெசிமல் எடுப்போமே இப்போ எடுப்போம் இல்லை கோல்டில் ரைட் சாரி இயூஆர் யூஎஸ்டி இப்போ போகிற ப்ரைஸ் வந்து 0.7 இல்லை இல்லை வெயிட் 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 ஓகே 0.10 போகுதுன்னு வைங்கண்ணே ரைட் இப்படி எடுப்போமே ஓகே அப்போ இதில் பிப் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஓகே எப்படி லாஸ்ட் 2 டிஜிட்ல தான் நாங்கள் இந்த பிப் பார்க்கறது. அப்போ இதில் இப்போ இன்னைக்கு 10 தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இதுல 10 பிப் மேலேக்கு பெய்த்துட்டேன்டா ஓகே 10 பிப் மேலேக்கு பெய்த்துட்டேன்டா எப்படி சொல்றது 0.20 பிப் அப். அப்ப கடைசியா இருக்கிற 2 டெசிமல் நம்பர்ஸ் தான் இதுக்கு நான் சொல்றது பிப் அண்ட் சிக்னல்ஸ் பாருங்க வரைக்கும் 10 பிப் இல்லாட்டி 50 பிப்ஸ்ல ப்ராஃபிட் ஆயிட்டு இல்லாட்டி 20 பிப்ல ப்ராஃபிட் ஆயிட்டு இல்லாட்டி 60 பிப்ல ப்ராஃபிட் ஆயிட்டு. அப்ப பிப்ன்றது என்ன இருக்கிற டெசிமல்ல லாஸ்ட் 2 டிஜிட் எப்படி இருக்கிற நம்பர்ஸ்ல கடைசியா இருக்கிற 2 டிஜிட். இப்ப கோல்ட்ல எல்லாம் இப்படி இல்ல गाइस கோல்ட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்படி சொல்லுவோமே 1000 மீட்டர் 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் மாதிரி தான் இது ஓகே. பிப் பிப்பெட் ரெண்டு இருக்குது நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு பிப்ன்றது நான் புரிஞ்சிருக்கும். ஆனா கோல்ட்ல எல்லாம் ஓகே கோல்ட்ல எல்லாம் கோல்டுக்கு நாங்க எடுக்கிறது எக்ஸ்ஏயூஎஸ்டி ஓகே இதுதான் நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக கோல்டுக்கு எடுக்கிறது. கோல்டுல எல்லாம் வந்து 5 டெசிமல்ஸ் இருக்கும் 1.0123 ரைட். அப்ப இதுல 10 பிபெட் ஓகே 10 பிபெட் இப்படி எடுப்போமே 10 பிபெட் போனா தான் ஒரு பிப் அப்படின்றது இந்த 33 44 ஆவினா ஓகே 33 44 ஆகினா தான் ஒரு பிப் ஆகும். புரிஞ்சா? இப்ப எப்படி எடுக்கிறது 100 1000 மீட்டர் தான் 1000 மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மாதிரி தான் கோல்ட்ல இந்த இடத்துல இருந்து 10 பிப் போனிச்சா சாரி 10 பிப்பெட் போனிச்சண்டா இப்ப 34 இருந்தது 44க்கு போனிச்சண்டா அப்ப இன்னைக்கு 10 பிப்பெட் பெய்த்திருக்குது ஒரு பிப்புக்கு. இது வந்து கோல்டு ஆயில் என்ற 5 நம்பர்ஸ் இருக்கிறது மட்டும் தான் இது. இப்படி இது மாதிரியான 5 ஃபார்முலா நம்பர் இருக்கிறது இல்லாட்டி 5 வேல்யூ நம்பர்ஸ் இருக்கிறது தான் இப்படி. இது மாதிரி 4 இருந்துச்சேன்டா 4 நம்பர்ஸ் இருந்துச்சேன்டா 1.010 அப்ப இதுல வந்து பிபிட்ன்ற கான்செப்ட் வந்து இல்ல இதுல இது 20 ஆயிடுச்சேன்டா 10 பிப் அப்படின்டா 10 பிப் மேலே போயிருக்குது. இப்ப இன்னைக்கு 5 டெசிமல் இருக்குது தானே 5 நம்பர்ஸ் இருக்குது தானே இதுல கடைசி 2 நம்பர்ஸ் நாங்க எடுக்கிறது வந்து பிப்பெட்டா. அப்ப இதுல 34 44 ஆயிடுச்சேன்டா அப்ப இதுல போயிட்டு ஒரு பிப் மட்டும் தான். ஏன்டா இதுல அந்த 10 பிப்பை நாங்க எடுக்கிறதுல பிப்பெட் தான் எடுக்கிறேன். இப்ப இன்னைக்கு 1000 மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மாதிரி இதுல கோல்டு ஆயில் எல்லாத்துலயும் 10 பிப்பெட் தான் ஒரு பிப்புக்கு ஒரு பிப் எடுக்கிறது. அது உங்களுக்கு புரிஞ்சா கைஸ் 10 பிப்பெட்டை தான் நாங்க ஒரு பிப்பை எடுக்கிறது. ஆனா 4 நம்பர்ஸ் இருக்கும் போது இல்ல 4 நம்பர்ஸ் இருக்கிற கரன்சி வேல்யூவை வந்து நாங்க அப்படி எடுக்கிறது இல்ல 5 நம்பர்ஸ் இருக்கிற வேல்யூவை கடைசி
இருக்கிறது நாங்கள் பிப்பட்டா தான் எடுக்கிறது. அது புரிஞ்சா உங்களுக்கு? எஸ் ஓ நோ? கிளியர் ஆகாய்ஸ் எல்லாருக்கும்? ரைட் அகெயின் ரைட். இது இப்படி எடுங்க உதாரணமா. இப்ப சொல்லுங்க, ஜிபிபி யூஎஸ்டி. ரைட், இதை நாங்க எடுப்போம். இதுல வேல்யூ வந்து போகுது இப்ப 1.010. அப்ப இன்னைக்கு 4 வேல்யூ நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்ப இதுல 1.020 போனிச்சுன்னா இன்னைக்கு வந்து 10 பிப் தான் போயிட்டு இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிறது 4 வேல்யூ நம்பர்ஸ். ஓகே, 10 பிப். அப்ப அடுத்தது நாங்க எடுப்போம் கோல்டு. கோல்டு எக்ஸ்ஏ யூஎஸ்டி. இதுல வந்து 5 வேல்யூ இருக்கும். 0.101. இப்படி எடுப்போமே, 1 2 3 4 5. இல்ல ரெண்டு கூட. இன்னைக்கு எடுப்போம் இன்னொரு வேல்யூ. சரியா? இப்ப இன்னைக்கு பாருங்க, 1 2 3 4 5. இன்னைக்கு 5 நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு காணலாம். இந்த இடத்துல 4 நம்பர்ஸ். அப்படின்னா இதுல வேல்யூ வந்து, இந்த ஜிபிபி யூஎஸ்டி வேல்யூ வந்து 1.010. ஓகே, ஆனா இது 10 பிப் ஓட அப் ஆயிட்டு. அப்ப 1.020. அது நாங்க பிப் எடுக்கலாம். ஆனா 5 வேல்யூல இருக்கிற நம்பர்ஸ் வந்து கடைசி 2 வந்து பிப்பா இருக்காது, பிப்பெட்டா தான் இருக்கும். இப்ப 1000 சென்டிமீட்டர், சாரி 1000 மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மாதிரி 10 பிப்பெட் தான் வந்து ஒரு பிப். அது உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப 5 வேல்யூ இருக்கிற 5 வேல்யூல இருக்கிற கரன்சிஸ் எதுவுமோ இல்ல கோல்டோ ஆயிலோ 5 வேல்யூ நம்பர்ஸோட இருக்கிறது கடைசி 2 வந்து எப்போதுமே பிப்பெட்டா தான் இருக்கும். இப்ப புரிஞ்சா? அப்ப இன்னைக்கு 10ன்னு சொல்லுங்களேன். 1.11. இப்படி எடுப்போம். இன்னைக்கு எடுப்போம் 1.11 20 எடுங்களேன். ஓகே, இந்த 20. ஓகே, இன்னைக்கு 5 வேல்யூ 1 2 3 4 5. இன்னைக்கு 5 வேல்யூ நம்பர் இருக்கேனா? 5 வேல்யூ நம்பர் இருக்குது. இப்போ இன்னைக்கு அப்படியா இருக்குது? இல்லை, இன்னைக்கு 4 வேல்யூ நம்பர்ஸ், 1 2 3 4 வேல்யூ உள்ள நம்பர் தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இல்லை, 5 வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ் கடைசி 2 பிப்பெட்டா தான் நாங்க யூஸ் பண்றது. பிப்பில பிப்பிட். அப்ப இதுல 10 மேலுக்கு போனிச்சண்டா, 20 to 30 போனிச்சண்டா, அப்ப அங்கனைக்கு மூவா இருக்கிறது ஒரு பிப். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சா எல்லாருக்கும்? இப்ப புரிஞ்சா? 5 வேல்யூ நம்பர்ஸ் இருக்கிற ஒயிலா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம். ஓகே, எதுவுமே 5 வேல்யூல நம்பர்ல இருந்துச்சுண்டா, ஒரு பிப் எத்தனை பிப்பெட்? ஒரு பிப் வந்து 10 பிப்பெட். ஒரு பிப் வந்து 10 பிப்பெட்டுக்கு சமன். அப்படி என்ன 50 பிப்பெட் 5 பிப்புக்கு சமன். புரிஞ்சா? அது இன்னும் விவரமா சொல்லி தரவா? ரைட், இப்படி எடுங்களேன். இப்ப கோல்டு எடுப்போம், எக்ஸ்ஏ யூஎஸ்டி. இன்னைக்கு இதுல வேல்யூ வந்து 1.100 இல்ல 10 வைங்கிட்ட. இப்ப இன்னைக்கு 5 வேல்யூ தான் இருக்கு. 1 2 3 4 5. இதுல 5 வேல்யூல கடைசி 2 வார நம்பரும் நான் சொல்றது பிப்பெட். இதுல இந்த 10 20 ஆவிச்சண்டா, அப்படின்னா 10 20 ஆவிச்சண்டா ஒரு பிப் மூவ் ஆகிருக்குது. ஏண்டா 10 to 10 1 பிப். 10 பிப்பெட் 20 ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு 10 தான் வேல்யூ, அது 20 ஆயிடுச்சுன்னா அப்ப இன்னைக்கு 10 பிப்பெட் அப்பா இருக்குது. 10 பிப்பெட்ன்றது 1 பிப்புக்கு. அது புரிஞ்சா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ் இல்லைன்னு நோனுங்க காய்ஸ். ரைட். அப்ப 5 வேல்யூல இருக்கிறது கடைசி 2 நம்பர்ஸ் 10 10ஆவோ மேலுக்கு போனிச்சுன்னா அது வந்து நாங்க பிப்ப எடுக்கலாம். 5 வேல்யூல இருக்கிறது. அப்ப 5 வேல்யூல கடைசி 2 பிப்பெட். ஓகே ரைட். அப்ப
நாங்க ஒரு பிப் பாக்குறது இப்படி தா. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரைட், உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா இல்லாட்டி நார்மலா புரிஞ்சா? கைஸ் ஓப்பனா சொல்லுங்க. புரியலன்னா புரியல. ஓகே. ரைட். ஓகே. அப்ப நாங்க இதை கிளாஸ் விவரமா பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி நார்மலா சொல்லி தரோம். ஜஸ்ட் இது ஃப்ரீ செமினார். ஓகே, கிளாஸஸ்ல இதை பத்தி நாங்க டீப்பா கதைப்போம். ஓகே, ஒன் பை ஒன் நாங்க இது ஃபுல் டீப்பா கதைப்போம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கைஸ், லெவரேஜ். இந்த லெவரேஜ்ன்ற கான்செப்டை நாங்க டீப்பா கதைப்போம். ஓகே, இது இது ஃபர்ஸ்ட் நாங்க பிப்ப புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தரேனே. ரைட். ஒரு பிப்புன்றது இப்ப இப்படி எடுங்க. ரைட். அஞ்சு வேல்யூ இருக்கிற ஒரு கரன்சி இருக்குது. இப்போ எப்படி சொல்லுங்களேன். ஒரு பென் எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு பென் எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு பென் பிரைஸ் இருக்குது இப்படி 1.1110. அப்ப இதுதான் இந்த பென் பிரைஸ். சரியா? ஆனா ஒரு பென்சில் இருக்குது இந்த பிரைஸ்ல. இன்னைக்கு அஞ்சு வேல்யூ 1 2 3 4 5. அப்ப இன்னைக்கு 4 வேல்யூ. அப்ப இந்த 4 வேல்யூ இருக்கிறது எல்லாமே கடைசி பிப்பா தான் இருக்கும். எப்படி? பிப்பா தான் இருக்கும். ஆனா அஞ்சு வேல்யூல கடைசியா ரெண்டு இருக்கிறது பிப்பெட்டா இருக்கும். அப்படின்னா இந்த 10 வேல்யூ தானே இருக்குது 1.1110. அப்ப இந்த 10 20 ஆவிச்சண்டா நாங்க என்ன சொல்றது? 10 பிப்பெட் மேலேக்கு போய்த்திருக்குது. ஏன் நாங்க பிப்பெட் சொல்றது? ஏன்டா அதுல அஞ்சு வேல்யூ இருக்கிறதுனால. அப்ப 10 பிப்பெட் மேலேக்கு போயிட்டு 10 பிப்பெட் போனிச்சண்டா ஒரு பிப் தான் மேலேக்கு போய்த்திருக்கு. ஏன்னா 10 பிப்பெட் சேம் இன்டு 1 பிப். அப்ப இதுல அப்படி இல்ல. இது 10 20 ஆவிட்டண்டா இது அப்ப இன்னைக்கு என்ன சொல்றது? 20 சாரி 10 பிப் மேலே போயிட்டு இன்னைக்கு 10 பிரைஸ்ல இருந்துச்சு 20க்கு போயிடுச்சுன்னா 10 பிப் மேலே போயிடுச்சு. ஆனா இதுல அப்படியா இல்ல. இதுல 10 to 20 பிப்பெட் தான் போயிட்டு. ஏன்னா அஞ்சு நம்பர் வேல்யூ இருக்கிறதுனால. இப்ப புரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா guys, லெவரேஜ் என்ற கான்செப்டை நாங்க எடுக்கலாம். ஓகே, லெவரேஜ் என்ற கான்செப்ட் எடுத்தோம்னா இலங்கையில இலங்கையில நிறைய பேர், ஓகே, நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஓகே, நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க நிறைய நிறைய விஷயத்துகளுக்கு. அப்ப எங்கட புரோக்கர் பாத்தீங்கன்னா ஓகே. ஓகே, எங்கட புரோக்கர் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்ப்ரெட் ஓட தான் நாங்க எப்போதும் பை அண்ட் செல் பண்றது. ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கிற கேப்புக்கு தான் நாங்க சொல்றது ஸ்ப்ரெட். ஓகே, ஸ்ப்ரெட்ன்றது என்ன? பை அண்ட் செல் உள்ள இருக்கிற ஸ்பேஸ்க்கு தான் நாங்க கேப்புக்கு தான் நாங்க சொல்றது ஸ்ப்ரெட். ஓகே, அடுத்தது லெவரேஜ்ன்றது நாங்க பார்ப்போம். லெவரேஜ் என்றது நாங்க சூஸ் பண்றதுக்கு முதல்ல இலங்கையில நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஒரு புரோக்கர்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரியான கான்செப்ட் இருக்குது. ஓகே, நிறைய நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க இலங்கையில நிறைய நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறது? நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸை லொஸ்ட் பண்ணிட்டு புரோக்கர்ஸ் மாதிரி நிறைய பேர் ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே, இலங்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இலங்கையிலும் இருக்கிறாங்க நிறைய புரோக்கர்ஸ் மார். மார்க்கெட் என்ட்ரி எடுக்கும் போது சரியான என்ட்ரி தராம, நாங்கள் ஸ்டாப் பண்ணும் போது சரியான ஸ்டாப் தராம நிறைய அது மாதிரி புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் அடுத்தது எங்களோட நோட் எஃபெக்ட்ஸ் என்ற எங்களோட நோட்
எஃபெக்ட்ஸ் என்ற கான்செப்ட் எங்களோட நோட் எஃபெக்ட்ஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகினா தான் நாங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் ஆகுறது. இது க்ளோரி பிப் அகாடமி மூலமாக வந்து தான் எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது. இப்போதைக்கு நாங்கள் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே டீச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எங்களோட வெப்சைட் மூலமாக போய்த்து பார்க்கலாம். க்ளோரி பிப் அகாடமி சர்ச் பண்ண எங்களோட வெப்சைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, நெகாம்புல் எங்களோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணலாம். இப்போதைக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் டீச் பண்ணியிருக்கிறோம். எங்களோட நோட் எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து நாங்கள் நோட் எஃபெக்ட்ஸ் என்ற பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிற என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டும் தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வருது. இதில் நாங்கள் ஒரு ரூபாயாச்சு கோர்ஸ் ஃபீஸாக எடுக்கிறது இல்லை. ஓகே, அது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் நாங்கள் இதில் ஒரு ரூபாயாச்சு கோர்ஸ் ஃபீஸாக எடுக்கிறது இல்லை. இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் நான் உங்களுக்கு இது விவரமாக மெஷினில் காட்டுறேன். ஓகே ரைட், இப்போ நீங்கள் எல்லாருக்கும் மெஷின் கிளியராக விளங்குதா? என் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் கிளியராக விளங்குதா? ஸ்க்ரீன் கிளியரா கைஸ்? ஸ்க்ரீன் கிளியரா விளங்குதா எல்லாருக்கும்? ரைட், ஓகே கிளியர். ஓகே, அப்ப எங்கட இந்த ஃபோரெக்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் செய்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தர புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ணாட்டி உங்களுக்கு ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட காசை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கோவேலும். மேக்ஸிமம் ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் 50 USD போட்டு நாங்கள் தர இந்த கோர் நாலேஜ் வச்சு நீங்கள் தனித்தனியாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகலாம். இதில் என்ன ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஆகினா தான் நாங்களும் ப்ராஃபிட். நாங்கள் இதில் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு விஐபி சிக்னல் தரத்துக்கு நாங்கள் ரெடி. ஓகே, இதில் ஒரு ரூபாயாச்சும் கோர்ஸ் ஃபீஸ் நாங்கள் எடுக்கிறது இல்லை. இதில் நாங்கள் எஸ்எம்சி ஐசிடி எஸ்எம்சி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் தருவோம். அண்ட் அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ் மெயின்லி நாங்கள் இதில் ஒரு ரூபாவாச்சும் கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்லை. நீங்கள் நோட் எஃபெக்ட்ஸ் நாங்கள் தர லிங்க் மூலமாக நீங்கள் போய்த்து ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு அதில் வித்ட்ரோவல்ஸ் எல்லாம் நீங்கள் தனி விதியாக உங்களுக்கு செய்யணும். ஆனால் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஓகே அட்லீஸ்ட் 50 USD ஆச்சு நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணோம். அந்த USD எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ட்ரேட் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு. ஓகே, எங்களோட மெயின் டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா நாங்கள் இதில் ஒரு கோர்ஸ் ஃபீஸ் ஒரு கோர்ஸ் ஃபீஸ் ஒரு ரூபாயாச்சும் நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நாங்கள் தர லிங்க் படி ஓகே நாங்கள் தர லிங்க் படி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி 50 USD போட்டு உங்களுக்கு தனிப்பட்ட வீதியாக ஒரு லைஃப் லாங் ஜேர்னி வந்து இதில் போகலாம். கோர்ஸ் ஃபீஸ் ஒரு ரூபாச்சு இல்லை. அண்ட் எங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுறது வந்து இன்னைக்கு டியூஸ்டே. ஓ, டியூஸ்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி ஃப்ரீயாக இந்த க்ளோஸஸ் செய்யணுமெண்டா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், எங்களோட லிங்க் மூலமாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி தருவோம். ஓகே, அக்கௌண்ட் நோட் எஃபிக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரோம். நோட் எஃபிக்ஸ்ன்றது வந்து கைஸ் 2009லேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஓகே, 2009லேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஓகே, அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது 2022ல் நோட் எஃபிக்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போக்கே 2 years எக்ஸ்பீரியன்ஸோட நான் இருக்கிறேன், ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் ஓகே இதில் பெரிய அளவில் லொஸ்ட் இல்லை. இப்போது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரிசல்ட்ஸ் காட்டுவோம். ஓகே, லைவ் கிளாஸஸ், லைவ் ரெக்கார்டிங்ஸ், லைவ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட நாங்கள் காட்டுவோம், குரூப்ஸ்க்கு அப்டேட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புறீங்கன்னா இந்த நோட் எஃபிக்ஸ் என்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா அட்லீஸ்ட் 50 USD ஆச்சு இருக்கணும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் ஓகே சார் கோர்ஸ் ஃபீஸும் இல்லை, ஓகே விஐபி சிக்னலும் தாரீங்க சார், நாங்கள் அப்போ 50 USD போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி சார், உங்களோட ஒரு ஒர்க் நானும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படி நீங்கள் ஓகேயா இருந்தால் என்னையோட ஃப்ரீயாக கதைக்கலாம். அண்ட் எங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு லைவாக யூடியூப்பில் கிடைக்கும், க்ளோரி பிப் அகாடமி என்ற வெப்சைட் மூலமாக. அண்ட் அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நார்மலி இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகே, என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 07568033578. ஓகே, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். வெயிட் நான் இதை உங்களுக்கு பெருசாக காட்டுறேன்.
ஓகே சார், நாங்களும் உங்களோட ஒர்க் பண்றதுக்கு ரெடி. எங்கட டார்கெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகினா தான் எங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். இதுல நீங்க ட்ரேட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு, நான் உங்களுக்கு ஓப்பனா கதைக்கிறேன் கைஸ், நான் உங்களுக்கு ஓப்பனா கதைக்கிறேன். அப்ப நீங்க நினைப்பீங்க சாருக்கெல்லாம் அப்ப இதுல எல்லாம் ஒரு ப்ராஃபிட் இல்லை. இல்ல கைஸ், நீங்க நாங்க தர லிங்க்ல ரெஜிஸ்டர் ஆயினா எங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டால. ஓகே, அதுதான் எங்கட ப்ராஃபிட். அது அந்த உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரூபாயாச்சும் நாங்க கோர்ஸ் ஃபீஸ் எடுக்கிறது இல்ல. அந்த சின்ன கமிஷன்ஸ்னால தான் நாங்க ட்ரேட் பண்றது. இப்போதைக்கு எங்களோட ஜாயின் பண்ணிருக்கிறாங்க ரொஷான். ஓகே, ரொஷான் என்ற ஒரு பிரதர் இருக்கிறார் எங்களோட ஒர்க் பண்றது. எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னா இந்த தமிழ் மீடியத்துக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது பிலிப் ரொஷான் என்ற ஒரு பிரதர். அவர் இப்ப இலங்கையில் இல்ல, அவர் பிரான்ச் ஒர்க் பண்றது துபாயில இருந்து. ஓகே, அவர் ஒர்க் பண்றது துபாய் பிரான்ச்ல இருந்து. அவர் நம்மளோட கண்டாக்ட் ஆகி ஒர்க் பண்றது. அவர் துபாயிலே ஒர்க் பண்ற, இலங்கையிலேயே எங்களோட ஆஃபீஸ் இருக்குது நகாம்புல. உங்களுக்கு விசிட் பண்ணி மட்டும் பார்க்கலாம். இதுல ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, எங்களுக்கு வேணும் எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறது. எங்கட டார்கெட்ஸ் என்னன்னா எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுக்கணும். அதே போல தான் நாங்களும் ப்ராஃபிட் ஆகிறது. ஓகே, நீங்க லொஸ்டண்டா நாங்களும் லொஸ்ட் தாங்க, உண்மையை சொல்லண்டா அதுதான் காரணம். ஓகே, நான் ஓப்பனா கதைக்க விரும்புறேன். எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்து தான் நாங்களும் ப்ராஃபிட் ஆகுறது. ஓகே, அப்ப என்னையும் எங்களோட ஒர்க் பண்றதுக்கு நோடெஃபிக்ஸோட இல்லாட்டி க்ளோரிபி பெக்கடியோட நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தா எனக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று பண்ணலாம். ரைட், வெயிட், என் நம்பரை நான் உங்களுக்கு பெருசா நான் எழுதி காட்டுறேன். ரைட் கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வேண்டிய டைம், உங்களோட நீங்க போடுற காசு உங்களுக்கு வேண்டிய டைம் வித்ட்ரோவல் பண்ணிக்கவும் ஏழும். ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 07568035778. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய மகான். ஓகே, இதுல நாங்க ஒரு கோர்ஸ் ஃபீஸும் எடுக்கிறது இல்ல. ஓகே, இதுல நாங்க ஒரு கோர்ஸ் ஃபீஸும் எடுக்கிறது இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து 50 USDT நீங்களே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு நீங்களே நாங்க சொல்லி தர ஸ்ட்ரக்சர் படி நீங்க ட்ரேட் பண்ணி உங்களோட இன்கம் எடுங்க. அதுதான் எங்கட நோக்கம். ஓகேயா? இல்ல இல்ல, நிறைய பேருக்கு கோர்ஸ் ஃபீஸ் இல்லாம இது செய்றாங்க. இல்ல கைஸ், நீங்க ரெஜிஸ்டர் ஆகி வர இதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ரைட். நம்மளோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஒரு ரூபாய் கோர்ஸ் ஃபீஸ் இல்ல. விஐபி சிக்னல்ஸ் நாங்களே தருவோம். உங்களோட ப்ராஃபிட் தான் எங்களுக்கும் ஒரு இன்கம் சோர்ஸ். ரைட், தான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல போட்டுக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் காணலாம் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா நான் வாட்ஸ்அப்ல போடுறேன். என்ன இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு. ரைட், இன்னைக்கு கிளாஸஸை பத்தி ஒரு சின்ன ஃபீட்பேக் கொண்டு தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸை பத்தி ஏழுமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே chat பாக்ஸ்ல ஜூம் chatல எங்களுக்கு போடலாம். இன்னைக்கு கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சா, கிளியரா இருந்துச்சா? எனி ஃபீட்பேக்ஸ்? ரைட், நாங்க தாரோம். ஓகே, நாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க பிரதர், நான் தாரேன். ரைட், இன்னைக்கு கிளாஸஸ் பத்தி ஒரு சின்ன ஃபீட்பேக் கொண்டு தேவைப்படுது கைஸ். அப்படியே நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லாட்டி, ஓகே, எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லாட்டி அப்படி நீங்க ஜூம் chat பாக்ஸ்ல போட்டீங்கன்னாலும் ஓகே தான். இன்னைக்கு ஐ திங்க் ரைட். ஓகே கைஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க.
ரைட் ஓகே guys அப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே நான் இப்போ இது ஆல்மோஸ்ட் 60 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறீங்க. ஓகே 60 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறீங்க. நான் ஒன் பை ஒன் எல்லாரோடையும் chat பண்ணுவேன். ஃப்ரீயாக இருக்கும் போது ஓகே கைஸ். டியூஸ்டே நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்மளோட லிங்க் மூலமாக ஜாயின் ஆகி கிளாஸஸ்க்கு ஜாயின் ஆக விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் கைஸ், குட் நைட். கிளாஸ் ஃபீஸ் இல்லை பிரதர், ஃபுல் ஃப்ரீ. கிளாஸ் ஃபீஸ் இல்லை, ஃபுல் ஃப்ரீ. ஓகே, கிளாஸ் ஃபீஸ் இல்லை. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 50 USDT அட்லீஸ்ட் 50 USDT ஆச்சு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வர கமிஷன் தான் எங்களுக்கு. ரைட் ஓகே கைஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. யா, அது உங்களோட இஷ்டம். எனி கொஷன்ஸ்? எனி கொஷன்ஸ் கைஸ்? நாங்கள் ஒரு ரூபா வச்சு எடுக்கிறது இல்லை, எங்களோட லிங்க் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிடுவோம். ரைட் ஓகே, குட் நைட்.